கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அல்லவா? நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன். இந்த இரக்கத்தின் தேவன் நமக்குள்ளே வந்து நம்முடைய சில காரியங்கள் நம்மளுக்கு இயலாமல் இருக்கும், நமக்கு முடியாமல் இருக்கும். ஆகையால் அந்த நேரத்தில் தேவன் பாருங்க, நமக்குள்ளே வந்து இரக்கத்தின் தருகிற அந்த தேவன் நமக்குள்ளே வந்து அதை வெற்றியாய் முடித்து கொடுக்கிறார். நம்மளால் முடியாது. ஆனால் தேவனிடத்தில் நாம் சொல்லும் பொழுது, கர்த்தாவே நீர் தான் எனக்கு உதவுகிறவர், நீர் எனக்குள்ளே இருக்கிறீர், ஆகையால் நான் இந்த காரியத்தை நான் முயற்சி செய்கிறேன், அந்த அந்த காரியம் எனக்கு நிச்சயமாக நடைபெற நீர் எனக்குள்ளே இருக்கிறீர், ஆகையால் அது வெற்றி பெற நான் உங்களுடைய நாமத்தை சொல்லி நான் செல்கிறேன் சொல்லும் பொழுது, அந்த இரக்கத்தின் தேவன் உங்களுக்கு நீங்கள் போகும்போது மற்றவருடைய கண்களில் இரக்கத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எது தேவையோ எல்லாமே அவர் வெற்றி பெற செய்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் தினமும் தியானிக்கும் பொழுது அவர் எப்படி வழிநடத்தினார், நமக்குள்ளே எப்படி இருக்கிறார், நம்முடைய உள்ளம் என்ன சொல்கிறது என்று தொடர்ந்து இதைத்தான் பார்த்து கொண்டு வருகிறார். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார், அவருடைய வார்த்தை கவனிப்போம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனை நம்முடைய உள்ளத்திலிருந்து எப்படி வருகிறது பாருங்க. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த தேவன் நம்ம மேல் அநாதி அன்பு வைத்திருக்கிறவர் மேல் நாம் சொல்லுகிறது பாருங்க. அந்த நம்முடைய நாவு எப்படி போகிறது பாருங்க. நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு இரக்கங்களின் பிதாவும், இதுதான் ரொம்ப முக்கியம், இரக்கங்களின் பிதாவும். நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன். நமக்கு எந்த சூழ்நிலையிலும் மத்தியிலும் அவர் நம்மை மீட்டெடுக்கிறவர். நம்மை ஒரு நாளும் கைவிடாமல், ஏதோ தப்பு பண்ணிட்டப்பா என்ன நீ அவ்வளோதான், உன்னை போட்டு வாங்க போகிறேன், நீ இன்னும் நீ கையை காலை உடைக்க போகிறேன், கண்ணை குத்த போகிறேன், இப்படிலாம் கிடையாது. அவர் மீண்டும் அவர் அண்டையிலே கொண்டு வருகிறார். பாருங்கள், இந்த மேய்ப்பர் பாருங்கள், இந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பர் பாருங்கள், சில ஆடுகள் அப்படியே மேய்ந்துட்டு போதும், சில ஆடு தன்னால் அப்படி போனாலும் அவங்க வந்து அந்த கொக்கி வச்சு உள்ளே இழுப்பாங்க, இழுத்து உள்ளே கொண்டு வருவாங்க. எவ்வளோதான் நம்ம தவறி போனாலும் அந்த மேய்ப்பன் அந்த ஆடை தொலைத்தரக்கூடாதுன்னு சொல்லி அந்த அந்த கம்பு போட்டு அப்படி ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், அதை போட்டு உள்ளே இழுத்து உள்ளே அந்த பாதைக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த இது என்னென்னா, இங்கேருந்து பார்க்கும்போது அக்கறையில் பச்சை மாதிரி தெரியும், அங்கே போனால் இந்த பக்கம் அதான் சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிம்பாங்க. இங்கே இருக்கிற மாதிரியே அங்கே இருக்கிற அந்த மாதிரி இதை விடையும் நல்லா இருக்கிற மாதிரி தோணும், அங்கே போனால் இதை விடையும் மோசமாக இருக்கும். அந்த மாதிரி சில பேர்கள் கண்ணியில் மாட்டிக்கிடுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கே போய் மாட்டிக்கிடுது. ஆனால் நம்முடைய இரக்கம் தேவன் பாருங்கள், அதிலிருந்து விடுதலை ஆக்கி பாருங்கள், சகலவிதமான ஆறுதலிலும் தேவனுமாய் இருக்கிறவருக்கு சொத்து. எல்லாத்துலேயும் ஒரு ஆறுதல். நீங்கள் இதெல்லாம் சிக்கிடக்கூடாது. அதிலிருந்து மீட்டு எடுக்கும்போது உங்களுடைய உள்ளம் பாருங்கள், ஐயோ தெரியாமல் மாட்டியிருப்பேன், ஆனால் கர்த்தருடைய கிருபை தான், அன்றைக்கி அதை போனேன், கொஞ்சம் தான் ஒரு மிஸ்டேக் ஆகிட்டு, இல்லைன்னா ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், கர்த்தருடைய கிருபை தான் பாருங்கள் அந்த நேரத்தில் என்னை காப்பாற்றிட்டார் அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் சொல்லுவீங்க? சாட்சி இருக்குது பார்த்தீங்களா? கர்த்தர் தான் அந்த வழி நடத்தினப்பாங்க. முடியாத ஒரு பட்சத்தில் என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில் திருமணம் நான் யோசித்து பார்த்தவே இல்லை, டக்குன்னு 10 நாளில் முடிஞ்சிட்டு, 5 நாளில் முடிஞ்சிட்டு, அந்த அளவுக்கு மாப்பிள்ளை வந்தாங்க, இல்லை பொண்ணு வந்தாங்க, டக்குன்னு காரியங்களை முடிச்சுட்டு, இந்த இரக்கத்தின் தேவன் எனக்குள்ளே நான் எத்தனை விதமான ஒரு சகல விதமான காரியங்கள் இருந்தாலும் தவறாக ஒரு எண்ணங்கள் என் உள்ளத்திலே விதைத்து அதிலிருந்து விடுதலையாக்கின அந்த தேவன், இரக்கத்தின் தேவன் என்னுடைய குடும்பத்தின் மேலும் என் மேல் அநாதி அன்பு வைத்திருக்கிற என்று சாட்சி சொல்கிற எத்தனை பேர் இருக்காங்க. ஆகையால் இந்த இரக்கத்தின் தேவனை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதற்கப்புறம் தான் அது உங்களுக்குள்ளே அது நடந்த உடனே அந்த ஆறுதல் உங்களுக்குள்ளே வரும் பாருங்க. ஆண்டவரே, நான் செய்வது ஏதாவது செய்தால் அது மன்னித்து கொள்ளும், நான் செய்த தவறு தான், இனிமேல் இந்த மாதிரி காரியத்தில் இல்லாமல் இந்த சரீரத்தை நான் உமக்கு ஒப்பிடுக்கிறேன் சொல்லி அவங்க மீண்டும் கர்த்தருக்குள்ளே வர தேவன் மறுபடியும் அவர்களுக்கு இரக்கத்தை கொண்டு சுத்திகரித்து மீண்டும் அவரை அணைக்கிறார். நம்முடைய தேவன் பாருங்கள், கைவிடாத தேவன். மற்ற புறஜாதிகளுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் பாருங்கள், அவங்களெல்லாம் தேவனை அறியாத மக்கள், ஆனால் நாம் தேவனை அறிந்த மக்கள் நாம் செய்ய முடியுமா? முடியாது. நாம் தேவனை அறிந்த மக்கள் எப்பொழுதும் கொடுக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும், பிடுங்குறவர்களாக இருக்கக்கூடாது, மூட்டை கட்டி வைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. கொடுக்கும் பொழுது தேவன் அதை பல மடங்காக பெருக்கி நம்முடைய திரும்ப தருகிறார். ஆகையால் இந்த இரக்கத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க, தொடர்ந்து இந்த இரக்கத்தின் தேவனை பார்ப்போம். இந்த இரக்கத்தின் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.